வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து வந்திருக்கிற அறிவுறுத்தலின்படி நாம் வந்து தனித்தனி குரூப் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் டீமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒரே குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்ன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டெலகிராமில் யூசர் நேம் க்ரியேட் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும், சரிங்களா? க்ரியேட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் அந்த குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். உங்களோட எஸ்பிஓ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஸ்பிஓ போர்ட்டல் லிங்கில் வந்து என்ன பண்ணணுன்னா லாகின் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இப்போ நான் லாகின் பண்ணிக்கிட்டுதேன். இப்போ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே லாஸ்ட் வரணும், சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா சப்மிட் டெலகிராம் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, சரிங்களா? அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்டாஃப் ஐடி இருக்கும், உங்களோட நேம் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் ஐடி இருக்குது. இந்த இடத்துல தான் உங்களோட டெலகிராமோட யூசர் நேம், அதாவது டெலகிராம் ஐடியை வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ட்ரி பண்ணணும். நான் என்னோடய டெலகிராம் மேலே டாப்பில் 3 லைனை கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து யூசர் நேம் ஜோஷ் ஆன்லைன் தமிழ், அதுதான் என்னோடய யூசர் நேம். அந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணும்போது காப்பி யூசர் நேம்னு கேட்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. யூசர் நேமை நான் காப்பி பண்ணிட்டேன். தென் மறுபடியும் நான் வந்து சைட்டுக்குள்ளே வந்து இந்த இடத்துல டெலகிராம் ஐடி அந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுக்குறேன். பேஸ்ட் கொடுத்த உடனே என்னோடய யூசர் நேம் வந்து இங்கே வந்துட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா கீழே சப்மிட் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். யூ ஹேவ் ஆல்ரெடி சப்மிட்டட் திஸ் ஃபார்ம், அதாவது நம்ம சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜாயின் டெலகிராம் குரூப், சரிங்களா? இதுதான் நம்ம ஜாயின் பண்ணக்கூடிய குரூப்பு, சரிங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அந்த குரூப்புக்குள்ளே என்ன டைரக்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ண வேண்டியதான். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். குரூப்லேயும் நான் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, சரிங்களா? இதே மாதிரி வீடியோவில் சொல்லப்பட்டபடி நீங்களும் கரெக்டாக நீங்கள் வந்து சேல்ஸ் இப்போதைக்கு வந்து சேல்ஸ் டீம் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக சேல்ஸ் டீமாக இருக்கீங்களோ நீங்கள் மட்டும் இந்த குரூப்பில் நீங்கள் தவறாமல் ஜாயின் பண்ணிடுங்க, சரிங்களா? ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனி யூசர் நேம் டெலகிராம் யூசர் நேம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.